தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள், ஆன்மீகம் தொடர்பான பதிவுகள், அது மக்களோட வாழ்க்கைக்கும் நோய் அணுகாமல் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நாளைய தினம் இதை வீட்டில் எல்லாருமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்நேரம் எல்லாம் ரெடியாக இருப்போம் இல்லைங்களா? அதுதான் ஸ்ரீ ராமநவமி அப்படின்னு சொல்கிற ஒரு நாள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் நம்ம ஒரு நல்ல காரியம் எதுவும் செய்யாமல் தள்ளி தள்ளி வச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ புராண காலத்தில் வரக்கூடிய ஒரு விஷயமாக என்னன்னா, விஷ்ணு பெருமானிடம் அஷ்டமி நவமி போயிட்டு என்னடா இது நம்ம இந்த நாள்ல எதுவுமே நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட முறையிட்டப்போ கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றதும் அஷ்டமியில அடுத்த கிருஷ்ணர் அவதரித்த அந்த நாள். அப்போ நம்ம நிறைய இனிப்பு பண்டங்கள் எல்லாமே செய்து வைத்து சாப்பிடுவோம், ஈஸியா டைஜஷன் ஆயிடும். ஆனா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ராமநவமி அன்னைக்கு என்னங்க விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறைகள், ஆன்மீகம் தொடர்பான பதிவுகள், அது மக்களோட வாழ்க்கைக்கும் நோய் அணுகாமல் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு விசேஷமான ஒரு நாள், நாளைய தினம் இதை வீட்டில் எல்லாருமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்நேரம் எல்லாம் ரெடியாக இருப்போம் இல்லைங்களா? அதுதான் ஸ்ரீ ராமநவமி அப்படின்னு சொல்கிற ஒரு நாள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். வீடுகளில் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் ஸ்ரீ ராமநவமி. ராமபிரான் அவதரித்த அந்த நாள் இதுதான் ஸ்ரீ ராமநவமியாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். அஷ்டமி நவமி அப்படின்னாலே மக்கள் மத்தியில என்ன இருக்கு, இந்த நாள் நம்ம ஒரு நல்ல காரியம் எதுவும் செய்யாமல் தள்ளி தள்ளி வச்சுட்டு வராங்க. அப்போ புராண காலத்துல வரக்கூடிய ஒரு விஷயமாக என்னன்னா, விஷ்ணு பெருமானிடம் அஷ்டமி நவமி போயிட்டு என்னடா இது நம்ம இந்த நாள்ல எதுவுமே நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நானே இந்த அஷ்டமி நவமியில அவதரித்து உங்களுக்கு அது நல்ல நாளா நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறார். அந்த நாள் தான் நவமி அன்று ராமர் அவதரித்த அந்த ராம நவமி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க, இந்த ராம நவமி அன்றைக்கு இது அந்த வெயில் காலம், அது கோடை காலம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த சமயத்துல வருது இல்லைங்களா? அப்போ கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றதும் அஷ்டமியில அடுத்த கிருஷ்ணர் அவதரித்த அந்த நாள். அப்போ நம்ம நிறைய இனிப்பு பண்டங்கள் எல்லாமே செய்து வைத்து சாப்பிடுவோம், ஈஸியா டைஜஷன் ஆயிடும். ஆனா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ராமநவமி அன்னைக்கு என்னங்க விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பானகம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இனிப்பானதுங்க, எல்லாருக்குமே பிடிச்சது சரிங்களா? இந்த பானகம் செய்யும்போது வெல்லம் சேர்த்து செய்யறது, வெல்லம் சாப்பிட்டாலே இனிப்பானது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இதனோட எலுமிச்சை சாறும் சேர்க்கறது, அடுத்ததாக இஞ்சி, நல்ல டைஜஷனுக்கு இந்த இஞ்சி நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். அடுத்தது ஏலக்காய் பொடி இதுல சேர்ப்பாங்க. இது சேர்த்து செய்யக்கூடிய இந்த பானகம் வெயில் காலத்துல இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜி நமக்கு கொடுக்கணும். வெளியில போயிட்டு வந்தோடனே நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பானகம் செய்து குடிங்க. சில்லுன்னு இந்த பானகம் நீங்க குடிக்கலாம், உடலுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் அனிமிக்கா இருப்பீங்க, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னாலும் உடலை அதிகமான உஷ்ணம் ஆகாம மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த பானகம் நமக்கு பயன்படுது. இதை செய்து வைக்கணும். அடுத்ததாக நீர்மோர், இது சொல்லவே வேணாங்க, எங்க பார்த்தாலும் நமக்கு வெயில் அதிகமா இருக்கா, மோர் குடிக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. இந்த நீர் மோர் நம்ம பயன்படுத்தும் போது இதுலயே நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமா உப்பு, இது எல்லாமே கொத்தமல்லி இலைகள், இது சேர்த்து நம்ம ஒரு நீர் மோர் நம்ம எடுக்கணும். அந்த நீர்மோர் குடிக்கும் பொழுதும் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ், அதிகமான உஷ்ணம், நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய தொந்தரவுகள் மாறுவதற்கு நீர்மோர் குடிக்கலாம். அடுத்ததாக உணவில் நம்ம தினந்தோறுமே இதை ஃபாலோ பண்ணலாங்க, பச்சடி வகைகள். இந்த பச்சடி வகைகள்னு சொல்லும் போதே நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் அண்ட் ஃபைபர் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணவு வகை. இதுல நம்ம அனைத்து வகையான காய்கறிகள், முக்கியமா வெள்ளரிக்காய் பச்சடி செய்யறது அன்னைக்கு ரொம்ப சிறப்புங்க. இந்த வெள்ளரிக்காயோட இந்த தயிர் எல்லாமே சேர்த்து இதுல நம்ம எல்லா காய்கறிகளுமே சேர்த்துக்கலாம். கேரட் இருக்கா, இல்லை பீட்ரூட் இருக்கா, இது எல்லாமே சேர்த்து தயிரோடு நம்ம சாப்பிட்றது.
அப்படி சாப்பிடும்போதும் உடல்ல அதிகமான உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கும். அப்போ பொதுவாகவே நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே மருத்துவ ரீதியாகவும் சரி, நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உணவுகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விரத முறையும், ஒவ்வொரு விசேஷ நாட்களும், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே அன்றன்றைக்கு அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த காலநிலைக்கு அந்த உணவுகள் எது எடுத்தா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதை பொறுத்து தாங்க இருக்கு. ஸோ நாளைக்கு ஸ்ரீ ராம நவமி. எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ வீட்டில் நமக்கு இது எல்லாமே செய்து வைத்து எல்லோரும் இதை பருகுங்க. கோடை காலம் முழுவதுமே நம்ம பானகம் டெய்லியுமே எடுத்துக்கலாம். நீர்மோரும் அப்படிதான் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது உடல்ல அதிகமான உஷ்ணம் வராது. ஸோ கண்ணெரிச்சல் இருக்கு, பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, அதிகமான ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த பானகம் நீர்மோர் தினமும் பருகலாம். இப்போ பானகம் நீர்மோர் அன்றைக்கு நம்ம எடுக்க போறோம். இதனோட உணவு அப்படின்னு சொல்லும்போது நல்ல குளிர்ச்சியான உணவு தான் எடுக்கணும். நல்லா ஸ்பைசியா காரமான ஃபுட் அன்னைக்கு நம்ம எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா உடலை குளிர்ச்சி செய்யறதுக்கும் அதிகமான அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ண போறோம், எனர்ஜிக்காக கொண்டைக்கடலை. ஸோ இந்த ப்ரோட்டீன் நம்ம உடல்ல சேரணும் இல்லையா, கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு சுண்டலாக செய்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போதும் உடல்ல அதிகமான உஷ்ணம் வராமல் இருக்கும். ஸோ கோடை காலம்னா இந்த மாதிரியான உணவு தாங்க நம்ம ஃபாலோ பண்ணோம். ரொம்ப காரமா இல்லை எண்ணெயில பொறுத்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு இந்த உணவு முறைகள். ஸோ இறைவனுக்கும் நம்ம வந்து படையல் செய்து நம்மளும் சாப்பிடலாம். ஸோ இந்த கோடை காலத்துல ரெகுலரா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க. டெய்லியுமே பானகம் குடிக்கலாம், நீர்மோரும் குடிக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.